எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. தேவையில்லாம நீங்க வந்து குறை சொல்றதுன்னா என்ன ஒண்ணா சொல்லிட்டு போலாங்க. இப்ப சொல்றாங்களா தியானம் பண்ணதை தடுக்க வேண்டும், எலெக்ஷன் கமிஷன் அதனுடைய கடமையிலிருந்து தவறி விட்டது அப்படின்னா தியானம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க இருக்குதா? 6 பேஸ் முடிச்சு போச்சு, இன்னைக்கு 57 சீட்ல தான் இருந்தாலும் சொல்லிக்க வேண்டியதுதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாம் கேனையர்கள், என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது நாமளும் பல நேரங்கள் அப்படி நடந்துட்டதுனால அவங்க அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்காங்க போல இருக்கு. பார்க்கலாம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் இதுக்கு சரியான முடிவு வரும்னு நினைக்கிறேன். அந்த ஐஎன்டிஏ கூட்டணி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த ஒரு கூட்டமா இருக்குமா அது? அப்படின்னா எத்தனை நாளைக்கு 4ஆம் தேதிக்கு அப்புறமும் இருக்குது அப்படின்னு சொன்னா தானங்க அது கெட்டு. இன்னைக்கு இருக்குது என்ன பிரயோஜனம்? சொல்ல போனா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி ஒவ்வொருத்தரும் விலகிட்டாங்கல்ல, முக்கியமான முதலமைச்சர்கள்லாம் வரல. அப்புறம் நீங்க என்ன கூட்டணி அப்படின்னு சொல்றது? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மேல ராதிகா சரத்குமார் அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, என்னாச்சு அந்த கம்ப்ளைண்ட்? அப்புறம் அப்போ உங்களுக்கு வேண்டாதவங்க, உங்களுக்கு எதிராக பேசுறாங்கன்னா உடனே வந்து சட்டம் பாயும், கடமை செய்யும். ஆனா அவங்க கட்சிக்காரங்க, அவங்க ஆதரவாளர்கள் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி வரத்தானே செய்யும். எதை வந்து தீவிர ஹிந்துத்துவா அப்படின்னு சொல்றீங்களோ அந்த கொள்கைகள் எல்லாம் அதி தீவிரமாக ஃபாலோ பண்ணவங்க ஜெயலலிதா. அதனால அப்படி இருந்துச்சு, அவங்கள சொல்லிட்டாங்க, ஆஹா இது வந்து அவங்கள குறை சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அதிமுக பொங்கிறது தேவையில்லாத வேலை. இப்ப ஆதாரத்தோட எல்லாம் கொண்டு வந்து கொட்டி போட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அதிமுக, குறிப்பா அண்ணன் ஜெயக்குமார். பொய் மட்டுமே நான் சொல்வேன், வேற எதையும் பேச மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால். மக்கள் அதை புரிஞ்சுங்க. முன்னதாக வந்துட்டு சவுக்கு சங்கர் கைது, அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு யூடியூபர் மீது வந்து வழக்கெல்லாம் பதியப்பட்டிருக்காங்க. இதுல எப்படி பாக்குறீங்க சார்? குறிப்பா வந்துட்டு இர்ஃபான் மீது வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, இதை எப்படி பாக்குறீங்க? அடுத்தது சவுக்கு சங்கர் அவர்கள் மீது நடவடிக்கை அப்படின்னா சரிங்க, அவர் பேசினது குற்றம் அப்படின்னா கரெக்ட், அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை. ஆனா அதுக்கு வந்து அதிகப்படியான இது, ஏன்னா அவதூறு அப்படின்னு சொன்னா கோர்ட்ல கேஸ் போடுங்க, அவங்க பார்த்துட்டு போறாங்க. அதுக்கு வந்து குண்டர் தேவையா? ஒன்னே ஒண்ணு சொல்லியிருந்தார், அது நாட்டுக்காக, நாட்டை காப்பாற்றுவதற்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் சிறைக்கு செல்ல தயார் அப்படின்னு. கரெக்ட், இவர் ஜெயிலுக்கு போனாதாங்க நாடு காப்பாற்றப்படும். அதுக்காகவாது இவரை கொண்டு போய் உள்ள போடுங்க. ஐஎன்டி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரத் சார். முதலாவதாக பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில இன்னைக்கு டெல்லியில ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்படுவதாக இருந்துச்சு சார். இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்வதாக இருந்தது. நேற்று பாத்தீங்கன்னா ஒரு தகவல் சார், கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம் சார்? ஏன் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கல சார்? இல்ல, மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு காரணம் சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன்ல வெஸ்ட் பெங்கால்லயும் சில தொகுதிகள் இருக்கு, சோ அதுதான் முக்கியம், வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நமது முதலமைச்சர் போகாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு எதுவும் சொல்லல. அண்ணன் TR பாலு அவர்கள் போறாரு போல இருக்கு. சரி ரைட்டு, அது அவ்வளவு முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சாரா, இல்ல வந்து தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயங்களை கவனிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல. ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, அந்த புள்ளி கூட்டணி மீட்டிங் அப்படின்றது முக்கியம் இல்லை, அதை விட முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்றதுதான் தெரியுது. ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் அதான சொல்லியிருக்காங்க, அதை விட முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு. அண்டு ஜெயராம் ரமேஷ் வேற ரொம்ப கேஷுவலா சொல்லியிருக்காரு, 48 மணி நேரம் போதும் எங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் யாருன்னு செலக்ட் பண்றதுக்கு. எந்த கட்சிக்கு வந்து அதிக எம்பிக்கள் இருக்காங்களோ அவங்க அந்த கட்சியில இருந்தா PM வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கணக்கு போறதுக்கு 48 மணி நேரம் வேணுமா சார்? எந்த கட்சிக்கு புள்ளி கூட்டணியில எந்த கட்சிக்கு அதிக எம்பிக்கள் அப்படின்றது டிவி சேனல்ல பார்த்தாலே தெரியும், ரிசல்ட் வர அன்னைக்கு. அப்புறம் இதுல என்ன குழப்பம்னு எனக்கு ஒன்னும் புரியல. போன தடவை 3 நாள் ஆச்சா, இந்த தடவை 2 நாள், 48 மணி நேரம் போதும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. சரி என்ன பண்றது, 48 மணி நேரத்துக்குள்ள ரிசல்ட் எல்லாம் வந்துரும், அதுக்கப்புறம் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நினைச்சாங்க போல இருக்கு. மொத்தத்துல இந்த புள்ளி கூட்டணி மீட்டிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் கூட ஒரு முக்கியத்துவமே இல்லாத ஒரு மீட்டிங்கா தான் இருக்கு. கூடவே பாத்தீங்கன்னா மத்த கட்சிகள் யாருமே வந்து அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இதுல இருந்தே தெரியுது ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஒருவேளை அவங்களுக்கு முன்னாடியே இதை பத்தி எல்லாம் ஒரு எஸ்டிமேட் இருந்திருக்கும் போல இருக்கு. அதனாலதான் சரி இதுக்கு எது கலந்துக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அப்படியும் ஒரு காரணம் இருக்கலாம் இல்லையா சார்? இல்ல சார், இந்த கூட்டணியில முக்கியமான ஆலோசனை என்ன சார் எடுக்க போறாங்க இன்னைக்கு? எதை வச்சு சார், ஏதாவது ஐடியா இருக்குங்களா? அதாவது இப்போ இன்னைக்குதான் கடைசி கட்டங்க, ரிசல்ட் வந்து வரவில்லை சரியா?
ரிசல்ட் வந்த பிறகு ஒரு மீட்டிங் வச்சா கூட சரி ரைட்டு, யாருக்கு என்ன போர்ட்போலியோ, யாரு பிரைம் மினிஸ்டர், இப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல பார்க்க போனா தேர்தலுக்கு முன்னாடி பல தடவை இவங்க எல்லாம் வந்து மீட்டிங் போட்டாங்க இல்லையா? அந்த மீட்டிங்ல என்ன பேசினாங்கன்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துதா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஊர்லயா ஒரு மீட்டிங் போட்டாங்க. சொல்ல போனா அதுல இருந்து நமக்கு கிடைத்த ஒரு தகவல் வந்து என்னன்னா, நிதிஷ்குமார் சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? அப்ப வந்து அவர் புள்ளி கூட்டணியில இந்த மாதிரி ஹிந்தி கத்துக்காங்க, ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ், என்ன இங்கிலீஷ்ல பேச சொல்றீங்க, இது ஒரு பேச்சு வந்ததுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியை பத்தி அண்ணன் லவ்லா அவர்கள் சொன்னார், என்ன அம்மா சொல்றதை கேட்டுக்கப்பா, கல்யாணம் பண்ணுங்கப்பா, கல்யாண ஊர்வலத்துக்கு நானும் வரேன்ப்பா அப்படின்னாரு. சோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் முக்கியமான விஷயமா பேசப்பட்டதா நமக்கு வந்ததுங்க. மத்தபடி அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத பத்தி சரி பேசியிருந்தா தானே வரும் அப்படின்னீங்களா, அது நமக்கு தெரியாது. அவங்களே எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னும் போது நாம என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. கேமரா சுத்தி சுத்தி வந்ததுங்க. அந்த அத்தனை பேரையும் காமிக்கிற மாதிரி ஒரு 2 ரவுண்டு சுத்தி சுத்தி வந்தாங்க. ஆனா அப்ப கூட யாரும் பேசினதா தெரியல. எதுக்கு கூட்டம் போட்டாங்கன்னே தெரியல. தேர்தலுக்கு முன்னாடி எப்படி வந்து பாஜகவை தோக்கடிக்கிறது அப்படின்னு வியூகம் அமுக்க வேண்டிய கூட்டத்திலேயே வந்து இந்த மாதிரின்னும் போது இன்னைக்கு வந்து மீட்டிங் போட்டு என்னதான் பண்ண போறாங்க சார்? ரிசல்ட்டும் வரல, அப்புறம் என்னதான் பண்ண போறாங்க? அந்த ஐஎன்டிஏ கூட்டணி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த ஒரு கூட்டமா இருக்குமா சார்? அப்படின்னா எத்தனை நாளைக்கு 4ஆம் தேதிக்கு அப்புறமும் இருக்குது அப்படின்னு சொன்னா தானங்க அது கெட்டு. இன்னைக்கு இருக்குதுன்னு காமிக்கிறது என்ன பிரயோஜனம்? சொல்ல போனா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி ஒவ்வொருத்தரும் விலகிட்டாங்கல்ல, முக்கியமான முதலமைச்சர்கள்லாம் வரல. அப்புறம் நீங்க என்ன கூட்டணி அப்படின்னு சொல்றது? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அந்த கடைசி கட்ட தேர்தல் நடக்குது. அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? லாஸ்ட் பேஜ்லயே இவங்களுடைய கூட்டணி ஒற்றுமை ஒண்ணு இல்லாம போயிடுச்சு, இவங்களை நம்பி ஓட்டு போடணுமா அப்படின்னு ஜனங்க நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்கு இவங்க தானே வந்து சான்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ ஆரம்பத்துல இருந்தே எல்லாம் சொதப்பலாவே பண்ணிட்டு இருக்காங்க இந்த புள்ளி கூட்டணி. முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது மாதிரி முதல் சொதப்பல் முழுவதுமாக சொதப்பல்னு நிரூபிச்சுட்டு இருக்காங்க இவங்க சரத். மத்தியில பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தோடனே தமிழகத்துல 6 அமைச்சர்களை பெரிதா வந்துட்டு திமுக தரப்புல ஆலோசனை நடந்ததா தகவலாம் வந்திருக்கு சார். உங்க பார்வை? பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, மத்தியில் வந்து அங்க ஆட்சி அமைந்த உடனேயே கர்நாடகத்துல வந்து மேக்கே தாத்து அணை கட்டுவோம் அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறாங்க, நாங்கள் கட்டியே தீருவோம். சொன்னாங்களா இல்லையா? ஒரு ஸ்டேட்ல பக்கத்து ஸ்டேட்ல ஆட்சியில இருக்கும் போதே இவ்வளவு அலப்பறை பண்றவங்க இன்னும் சென்ட்ரல்ல கொண்டு போயிட்டு நீங்க ராகுல் காந்தி அவர்களை வந்து காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு போய் உட்கார வச்சீங்கன்னா கட்டியே தீர்வார்கள், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னாண்ட பக்கம் மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி போல அப்படின்னு எங்கேயோ கேட்டா மாதிரி ஞாபகம் இருக்குல்ல? கரெக்ட், எனக்கு அது ஞாபகம் வருது. இன்னாண்ட பக்கம் தோழர்கள் சகாவு அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க வந்து இந்த முல்லை பெரியாறுல பழைய அணையை இடித்து விட்டு புதிய அணை கட்டுவோம் நாங்க, சிலந்தி அந்த அணை கட்டுவோம் நாங்க, அது வந்து கிரீன் ட்ரிபியூனல்ல ஸ்டே கொடுத்திருந்தாலும் இல்ல 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 மத்திய அரசாங்கத்துக்கு அவங்க வந்து இந்த தோழமை சுட்டெல்லாம் இல்ல, நிறைய அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு இதை வேணுங்கிறத இது பண்ணி கொடுங்க. ஏன்னா அடுத்து கேரளால எலெக்ஷன் வருது இல்ல, காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கணும். அப்ப சொல்லுவாங்க பாத்தீங்களா, காங்கிரஸ் வந்து கேரள மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா வேற வழி இல்ல, அவங்க அணை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துதான் ஆகணும். சோ அப்ப அந்த பக்கம் கர்நாடகால காங்கிரஸ், கேரளால கம்யூனிஸ்ட் 2 பேரும் மாத்தி மாத்தி அடிக்க போறாங்க. நம்ம மத்தள மாதிரி அடி வாங்கி இருக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். 6 மந்திரியா 7 மந்திரியான்றதை விட இந்த 2 அணை 3 அணை, முல்லை பெரியார் 2 சிலந்தி, இந்த பக்கம் மேற்கே தாத்து, இதுதான் என் கண்ணுக்கு பெருசா தெரியுது. சோ மந்திரி பதவியா இல்ல அணைய கட்டிட்டு இங்க இருக்கிற விவசாயிகள் வயிற்றுல துணியை போட்டுக்கிறதா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும் சார். தமிழக அரசு பாத்தீங்கன்னா ஒரு பெருமிதமான ஒரு செய்தி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். அதாவது 3 ஆண்டு ஆட்சியில பாத்தீங்கன்னா அந்த மின்தடைன்றது இல்லவே இல்லை ஸ்டாலின் ஆட்சியில அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இன்னொரு செய்தி பார்த்தேன் நானு, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு என்ன கேட்காதீங்க. இந்த மாதிரி அடிக்கடி மின் தடையால் மக்கள் சாலை மறியல் அப்படின்னு இது நிறைய பார்த்திருக்கேன். இன்னைக்கு கூட வந்து ஒரு செய்தி பார்த்தேன் நானு. மேபி அது மின் வெட்டு இல்ல, அது மின் கட்டு அப்படி ஏதாவது இருக்குமோ. ஏன்னா போன தடவை வந்து மின்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அருமையா ஒரு விளக்கம் கொடுத்தாரு. சோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இப்ப இல்லாததுனால சில விளக்கங்கள் நமக்கு வரவில்லை. மின்துறை அமைச்சர் இதுக்கும் ஏதாவது ஒரு விளக்கம் கொடுப்பார் அப்படின்னு நினைப்போம். இது மின் தடை இல்லை, மின்சாரம் இல்லை அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். இல்ல ஒருவேளை அந்த ஊடகங்கள் தவறாக செய்தியை போட்டாங்களா, அது கூட எனக்கு தெரியல. ஒருவேளை பாஜக பிரஷர்ல ஏதாவது பண்ணிருப்பாங்களோ. கரண்ட் இருக்குதா இல்லையா அப்படின்றது வீட்டுல நமக்கு சுவிட்ச் போட்டாதான் தெரியும். இந்த மாதிரி செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த செய்தியை பார்க்கும் போதே எனக்கு ஷாக்கா இருக்குது சார். ஓகே சார். நேற்று இந்த ஏடிஎஸ்பி பாத்தீங்கன்னா வெள்ளத்துறை அவர் வந்துட்டு சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க சார், உள்துறை அமைச்சர். அது வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே வந்து தெரியாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துல இருக்காராம். அவர் வந்துட்டு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? அதாவதுங்க, இந்த
கடைசி நாளில் பணி ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் பண்ணுவது அப்படின்றது வந்து அது எனக்கு ஏற்புடையது கிடையாதுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ப்ரொசீஜர் கிடையாது. யூ வில் பி அலவுட் டு ரிட்டையர். ஏன்னா செட்டில்மெண்ட் வராது, பட் ஃபுல் பென்ஷன் வரும். மற்றபடி பிஎஃப்ஓ இல்ல அதுவோ அது கிடைச்சிரும். மற்ற விஷயங்கள் கிராஜுவிட்டி கம்யூட்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வராதுன்னு வச்சுக்கோங்க. பென்ஷனை வந்து 100% பென்ஷன் கொடுத்தாங்க, அதுல எதுவும் குறைக்க முடியாது, கேஸ் முடியும். இப்போ இது 2013 உண்டான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. 11 வருஷம் எப்படிங்க ஒரு அதிகாரி 11 வருஷமா ஒரு கேஸ முடிக்காம இருக்காங்கன்னா அப்ப அதுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்க? டக்கு புக்குன்னு முடிச்சிருக்க வேணாமா? ஒரு அதிகாரிக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொன்னா. இதுல இன்னொரு கேள்வியும் வருகின்றது. காலையில சஸ்பெண்ட் பண்றாங்கன்றாங்க, சாயங்காலம் வந்து அந்த உத்தரவு வாபஸ் பெறப்படுது. எதனால இதெல்லாம்? அடுத்த முக்கியமான விஷயம், எல்லா அதிகாரிகள் விஷயத்திலும் இந்த சஸ்பென்ஷன் அப்படின்றத ஃபாலோ பண்றாங்களா? அவங்க மேல பெண்டிங் கேஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டு நாட் அலவுட் டு ரிட்டையர் அப்படின்றத எல்லார் விஷயத்திலும் கடைபிடிக்கப்படுகின்றதா அப்படின்ற கேள்வி வரும்போது இவருடைய அந்த சஸ்பென்ஷன் அப்படின்றத நம்ம கொஞ்சம் என்ன சொல்றது, கவலையோட வருத்தத்தோட தான் பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு பாருங்க, அவர் தவறே செஞ்சிருந்தார் அப்படின்னு சொன்னா டக்கு புக்குன்னு கேஸ முடிச்சிருக்கணும். இத்தனை வருஷமா வந்து ஊரை போட்டுட்டு இப்ப வந்து கடைசி நாள், ஏன்னா ரிட்டையர் ஆகும் போது சரி செட்டில்மெண்ட் வரும், அதை வச்சு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு அதிகாரின்னு இல்ல, கடை மட்டத்துல இருக்கிற ஊழியரும் இதை வச்சு நிறைய கணக்கு போட்டிருப்பான். சோ அந்த ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு, அது மட்டும் இல்ல, ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு கூட இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிரிவு உச்சார விழா நடத்துவாங்க, ஃபங்க்ஷன் நடக்கும், இதெல்லாம் இருக்கும். அப்போ அதுல எல்லாம் வந்து ஒரு கட்டையை போடுற மாதிரி தானே இருக்கு. தவறான நடைமுறை, இதை மாத்தணும். எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலா சேலரி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொசீஜரையும் இங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் கேட்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு நினைக்கிறேன். அது இனியும் அந்த சஸ்பென்ஷன் வாஸ் வித்ட்ரான். எதனால கொடுத்தாங்க அதுக்காவது காரணம் சொன்னாங்க. ஆனா எதனால வித்ரா பண்ணாங்க அப்படின்றதுக்கான காரணம் சொல்லு. சஸ்பெண்ட் பண்ணதுக்கு 2013 கேஸ் அப்படின்னாங்க. அப்ப வித்ரா பண்ணதுக்கு அந்த கேஸ் முடிஞ்சு போச்சா? இது இப்படிதான் இருக்கு. இந்த சீட்டு பெல்ட் போடல அப்படின்னு அரசு போக்குவரத்து கழக டிரைவர் மேல எல்லாம் கேஸ போட்டுட்டு அப்புறம் இதை வித்ரா பண்ணிட்டாங்க. பாருங்க என்ன காரணம். ஏதோ ஒரு பிரச்சனைனா அங்க உடனே கேஸ் போடுவோம், அப்புறம் வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னா மாதிரில இருக்குது. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல. முதல்ல எதுவும் நடக்குதான்னு தெரியல. பாருங்களேன், முதலமைச்சர்கிட்ட இருந்தாலும் 2-3 அறிக்கை வந்தது. மற்ற அமைச்சர்கள் கிட்ட இருந்து ஏதாவது அறிக்கை வந்ததா? இல்ல அமைச்சர் வந்து இங்க இந்த விழாவில் கலந்து கொண்டார், அது பண்ணார் அப்படின்னு ஏதாவது வந்ததா? சைலண்டா இருக்கு. ஏதோ கவர்னர் ஆட்சி நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காவல்துறை வர்சஸ் போக்குவரத்து கழகம் அப்படின்னும் போது கூட அந்த துறை சார்ந்த செயலர்கள் தான், செக்ரட்டரிஸ் தான் வந்து மீட் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்க. ஒண்ணுமே இல்லை, சரி விடுங்க, ஏதோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்மூத்தா போயின்னுக்குதா, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க, அவ்வளவுதான். வேற என்ன பண்றது? அந்த மின் தடை அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும். நீங்களா ஒரு உள்நோக்கம் கற்பிக்காது. அந்த ரத்து செஞ்சது கூட பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தான் ரத்து செஞ்சிருக்காரு. அதாவது என்ன நடக்குதுன்னு ஸ்டாலினுக்கு தெரியாம தான் இருக்கு இன்னமும். ரத்து செஞ்ச இப்போ சஸ்பெண்ட் பண்ணது அவருக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. அந்த சஸ்பென்ஷனை வித்ரா பண்ணது அவருக்கு தெரியுமா? அப்படின்னா செய்திகள்ல வந்துச்சு. செய்திக்கு 1000 வருங்க. சோ இந்த நோட்டிபிகேஷனை இஷ்யூ பண்ணது யாரு, வித்ரா பண்ணது யாரு அப்படின்னு பார்க்கணும் முதல்ல. அடுத்தது இஷ்யூ பண்ணது, சஸ்பென்ஷன் பண்ணது யாரோட நாலேஜோட, வித்ரா பண்ணது யாரோட நாலேஜோட, விசித்திரமா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பதவி ஏற்ற ஒரே மணி நேரத்துல வந்து மந்திரி பதவியை பறிச்சாங்க ஜெயலலிதா அவர்கள். இங்க வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் வந்து இத போய் மக்கள் பெருசா எடுத்துப்பாங்களா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா இதெல்லாம் அப்படியே சின்ன 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 சின்னதா அப்படியே ஏறிட்டே போகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மக்களோட மனசுல. ஒரு என்ன சொல்றது, ஆட்சிக்கு எதிரான ஒரு இம்பாக்ட தான் இது கிரியேட் பண்ணும். என்ன நடக்குது, காலைல சஸ்பெண்ட் பண்றாங்க, சாயங்காலம் வித்ரா பண்றாங்க, தமாஷா இருக்குது அப்படின்னு தான் பாக்குறவங்க யோசிப்பாங்க. அது உள்ள என்ன இருக்குன்றதெல்லாம் வேற. டைட்டில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார், அது ரத்து செய்யப்பட்டது, இதானுங்க முக்காவாசி பொதுஜனம் பாக்குறது. யாரு உள்ள போயிட்டு டீட்டெயிலா 2013 கேஸ்ன்றத கூட பல பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. கரெக்டா? அந்த ஹெட்லைனை பார்ப்பாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இது தமாஷா நடக்குது அப்படின்னு தான் ஜனங்க புரிஞ்சுப்பாங்க. ஆட்சியில இருக்கவங்க இதை புரிஞ்சுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல சார். காவல்துறை வந்துட்டு மெயினா இந்த யூடியூபர் மீது வந்துட்டு வழக்கு தொடர்றதுல மும்முரம் காட்டுதா சார்? சமீபத்துல பாத்தீங்கன்னா டிடி வாசன் அவர் மீது வந்து வழக்கு தொடர்ந்து ஜாமீன் கிடைத்தது. முன்னதாக வந்துட்டு சவுக்கு சங்கர் கைது, அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு யூடியூபர் மீது வந்து வழக்கெல்லாம் பதியப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? குறிப்பா வந்துட்டு இர்ஃபான் மீது வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, இதை எப்படி பாக்குறீங்க? அவருடைய விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு ஏதோ சுகாதாரத்துறையில இருந்து சொன்னதா
ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். பட் இதுல வந்து எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கின்றது. அதாவது இந்தியாவுல அந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் டெஸ்டா ஏதோ ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, அந்த குழந்தையின் பாலினம் கண்டறியும் சோதனை இந்தியால வந்து இது தடை செய்யப்பட்டது. ஆனா இவர் போய் பண்ண நாட்டுல அது தடை செய்யப்பட்டது கிடையாது. அப்போ அங்க செஞ்சதும் வந்து சட்டப்படி குற்றமாகுமா அப்படின்னா சப்ஜெக்ட் டு டிபேட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கால பாத்தீங்கன்னா அந்த ரெனோன்னு சொல்லுவாங்க ஒரு இடம், அங்க போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க. மற்ற ஸ்டேட்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அங்க இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது வந்து அவர் விடுவிக்கப்பட்டார் அப்படின்னா அதை நான் ஒரு பெரிய இஷ்யூவா பார்க்கல. ஆனா டிடிஎஃப் வாசன் தானே அவர் பேரு, ஆமா, அவரை கைது செய்தது, அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்தது அப்படின்னு சொன்னா முதல்ல அவருடைய லைசன்ஸ் கேன்சல் ஆறது சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா வாடவர், அப்படி இருக்குச்சு. அவர் வண்டி ஓட்டுவது அப்படின்றது தவறு, அதுல வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதுக்கப்புறமா அவர் வண்டி ஓட்டி இருக்காரு, பிளஸ் ஏதோ மொபைல் போன் பேசியபடியே ஓட்டினார் அப்படின்னு, அதுவும் வந்து சட்டப்படி குற்றம், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு வந்து ஜாமீனில் விட முடியாத அளவுக்கு அந்த மாதிரி செக்ஷன் போடுறது அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகப்படியான ரியாக்ஷன் மாதிரி தான் தெரியுது. இப்ப என்ன இருக்கு, இன்னொருத்தர் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இவர் கூட பாருங்க, இவர் சாலை விதிகளை மதிக்காம கார் ஓட்டிங்கன்னா மொபைல் போயிட்டு போறாரு, இன்னும் யூடியூப்ல அந்த வீடியோ இருக்குது, இதுக்கு என்ன பண்ண போறீங்க. அதே மாதிரி ரீல்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பால சுவர் இது பாருங்க, அதுக்கு மேல ஒருத்தர் பைக் ஓட்டு போனார் இல்லையா சமீபத்துல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாக்குறோம். அதனால இதை வந்து நான் யூடியூபர்கள் மேல அப்படின்னு பாக்குறத விட சட்டத்தை வந்து மதிக்காம பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேல நடவடிக்கை. ஆனா இது அந்த மாதிரி பண்ற எல்லார் மேலேயும் நடவடிக்கை, அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்தது சவுக்கு சங்கர் அவர்கள் மீது நடவடிக்கை அப்படின்னா சரிங்க, அவர் பேசினது குற்றம் அப்படின்னா கரெக்ட், அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை. ஆனா அதுக்கு வந்து அதிகப்படியான இது, ஏன்னா அவதூறு அப்படின்னு சொன்னா கோர்ட்ல கேஸ் போடுங்க, அவங்க பாத்துட்டு போறாங்க. அதுக்கு வந்து குண்டர் தேவையா? கோர்ட்லயே அதுதான் கேட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சில நேரங்கள்ல இந்த மாதிரி அதிகப்படியான ரியாக்ஷன், அண்ட் சில நேரங்கள்ல வந்து சில பேர் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லாமல் இருப்பது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மேல ராதிகா சரத்குமார் அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, என்னாச்சு அந்த கம்ப்ளைண்ட்? அப்புறம் அப்போ உங்களுக்கு வேண்டாதவங்க, உங்களுக்கு எதிராக பேசுறாங்கன்னா உடனே வந்து சட்டம் பாயும், கடமையை செய்யும். ஆனா அவங்க கட்சிக்காரங்க, அவங்க ஆதரவாளர்கள் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி வரத்தானே செய்யும். இதுவும் வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலை அது பாட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணினே போகும். என்ன சொன்னால, அது முதல்ல ஆரம்பிக்கும் போது சின்ன சின்னதா இருக்கும், அப்புறம் அப்படியே விழும்போது மேல பெரிய மலை மாதிரி வந்து நிற்கும். அப்போதான் ஐயோ இவ்வளவு பெருசா மலைன்னா, நான் வெறும் நிஜமான மலையை சொல்றேங்க, நீங்க உடனே அண்ணாமலைன்னு நினைச்சுக்காதீங்க, அப்பதான் புரியும் இவ்வளவு ஆயிருக்குதா அப்படின்னு. ஓகே சார், அண்ணாமலைன்றது ஞாபகம் வருது சார். இப்போ அதிமுக பாத்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து இந்துத்துவா தலைவர்னு சொன்னவனே அதிமுக இருந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்களே, உங்களோட கருத்து என்ன சார்? ஜெயலலிதா வந்து இந்துத்துவா தலைவர் தான். அதாவதுங்க, அவங்கள வந்து ஹிந்துத்வா தலைவர்னு சொல்றதோ இல்ல சாஃப்ட் ஹிந்துத்வா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்றதோ நான் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவங்க வந்து மிக தீவிர ஹிந்துத்வா கொள்கைகளை பின்பற்றினவர், அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு தமிழ் ஹிந்து பத்திரிகையில அந்த 90 காலகட்டங்கள்ல ஜெயலலிதா அவர்கள் பேசி ஆங்கில ஹிந்து பத்திரிகையில வந்த செய்தியை கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு தேசிய கவுன்சில் மீட்டிங்ல அவங்க சொல்றாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு வேண்டும், ஒரு நாட்டுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அயோத்தி கரசேவா பத்தி அவங்க கருத்தை சொல்லி இருக்காங்க. இதெல்லாம் வந்து பத்திரிகைகளில் வந்த செய்தி. மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து அவங்க தான். அதுக்கப்புறம் கோவில்ல வந்து இந்த விலங்குகளை பலி கொடுக்க தடை சட்டம் கொண்டு வந்தது அவங்க தான். இதுல வந்து அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கேட்கிறாரு, எங்க இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லலாமா? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கவர்னரா இருந்தவங்க இந்த மாதிரி தவறான செய்தியை சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு பத்திரிகையில அப்படியே வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்களா என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் படிச்சது இல்லையா அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள்? படிக்க வேண்டாம், கூட தானே இருந்தாரு, கட்சியில தானே இருந்தாரு. அப்ப அவங்க என்ன பேசினாங்கன்றது அவருக்கு தெரியாதா? எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு நீங்க எதை வந்து தீவிர ஹிந்துத்துவா அப்படின்னு சொல்றீங்களோ அந்த கொள்கைகளை எல்லாம் அதி தீவிரமாக ஃபாலோ பண்ணவங்க ஜெயலலிதா அவர். அதனால அப்படி இருந்துச்சு, அவங்கள சொல்லிட்டாங்க, ஆஹா இது வந்து அவங்கள குறை சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அதிமுக பொங்கிறது தேவையில்லாத வேலை. இப்ப ஆதாரத்தோட எல்லாம் கொண்டு வந்து கொட்டி போட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அதிமுக, குறிப்பா அண்ணன் ஜெயக்குமார் அவர். ஓகே சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா ஜூன் 4 பிறகு அதிமுகன்ற அணைப்புகிற விலக்கு அப்படின்னு சொல்லி பதிவுலாம் சொல்லியிருக்காரு, என்ன காரணம் சார்?
அதாவதுங்க, நான் எப்பவுமே சொல்லிட்டு வர விஷயம், அதிமுகவுடைய பலம் அப்படின்றது வந்து இந்த நியூட்ரல் வாக்காளர்களை கவரக்கூடிய கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப். அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது பல காலகட்டங்கள்ல. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு தலைமை இல்லை. இந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்ன்றது இன்னைக்கு அதிமுக இல்லை. அடுத்தது, இந்த பாராளுமன்ற தேர்தலில் குறைந்தது 10 சீட்டாவது ஜெயிச்சு காட்டினா மட்டும்தான் கட்சியை கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியும். பிளஸ் அதிமுக இருக்க மத்த நிர்வாகிகள் அவங்க வந்து எடப்பாடியார் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. ஆனா அதை விட்டுட்டு அது மாதிரி ஜெயிக்க முடியல அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு அப்பராண்ட் எடுத்துக்க பார்ப்பாங்க. இப்போ 96ல படுதோல்வி அதிமுக, ஆனாலும் வந்து ஒன்னும் பெருசா ஜெயலலிதா தலைமை எதிர்த்து கேட்க முடியல. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு தலைமையா ஆளுமையா இருந்தாங்க ஜெயலலிதா. அதே மாதிரி இவர் இருப்பாரு அப்படின்னு நினைச்சா இதுதான் அவங்க பண்ற பெரிய தப்பா இருக்கு. சோ இந்த தேர்தலில் வந்து அவங்க இரட்டை இலக்கம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு டார்கெட் தான். ஏன்னா இது ஓட்டுகள் சிதற போகின்றன. அதனால அதிமுக வந்து எத்தனை இடங்கள்ல ஜெயிக்கிறது கஷ்டம். அந்த ரிசல்ட்டுக்கு பிறகு கட்சியில ஏகப்பட்ட சலசலப்பு, கட்சி தலைமைக்கு எதிரான கருத்துக்கள்லாம் வரலாம். அதையெல்லாம் அவர் எப்படி சமாளிக்கிறார் அப்படின்றத வச்சுதான் அது டக்குன்னு அணையுமா இல்ல பக்கு பக்குன்னு கொஞ்ச நேரம் பத்திந்துட்டு அணையுமா அப்படின்றத முடிவு பண்ணணும் சார். நம்ம இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எக்ஸ்பாலத்துல வந்து ஒரு பதிவிட்டு இருக்காரு சார். வெற்றியின் முகட்டில வந்து இந்தியா கூட்டணி இருக்குது, 3 நாட்கள்ல வந்துட்டு இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க சார். எப்படி பாக்குறீங்க? நம்பிக்கை தான் வாழ்க்கை. அடுத்த 3 நாளைக்கு நம்பிக்கையோட இருக்க வேண்டியதான். அப்புறம் அது எனக்கு தெரியாது சார். இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து சிறையில போக போறாரு சார். அவரே வந்துட்டு நேரத்தை சொல்லிட்டாரு நான் சிறைக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பாஜக வந்துட்டு என்னோட உடல்நலத்தை காட்டி எனக்கு ஜாமீன் வந்து வழங்க மறுக்கிறது அப்படின்னு சொல்லி பாஜக மீது குற்றம் சுமத்துகிறார். இது எப்படி பாக்குறீங்க சார்? என்ன உடல் நலம் எனக்கு புரியல. அதாவது 7 கிலோ குறைஞ்சிட்டேன் அப்படின்னு கதை விட்டாரு. அவங்க வந்து கிளீனா ஜெயில இருந்து டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சொல்ல போனா அவருடைய உடல் எடை 65ல இருந்து 1 கிலோ ஏறி இருக்குது. 66 ஆயிட்டு அதுக்கப்புறமா தான் அது குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முன்ன இருந்ததை விட ஹார்ட்லி 1 கிலோ தான் குறைஞ்சிருக்கு. கோர்ட்லயே கேக்குறாங்க, என்னங்க நீங்க டயபெட்டிக்ன்றீங்க அதுன்றீங்க இதுன்றீங்க, வீட்டுல இருந்து மாம்பழம் அனுப்புறாங்களே அப்படின்னு. அதுக்கு இங்க உடனே ஒரு முட்டு கொடுக்குறாங்க. மாம்பழத்துல எவ்வளவு சக்கரை இருக்கு தெரியுமா அப்படின்னு. நமக்கு தெரிஞ்சு டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாம் வாழைப்பழமே சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் தானே மாம்பழம் சாப்பிடுறது. இவரு கதை விட்டுனுக்கிறாரு ஊரெல்லாம் சுத்திங்க. அதுக்கப்புறம் உடல் நலத்துக்கு மருந்தே கொடுக்கவில்லைன்னா அதுக்கும் வந்து கவுண்டர் கொடுத்துருக்காங்க. அது பாருங்க, அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு. இவர் வந்து இன்சுலினை எப்பவோ நிறுத்திட்டாரு, டாக்டர் அட்வைஸ் பண்ணீங்க, அவரே தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் மருந்து கொடுக்கல அப்படின்னா, அதாவது பொய் மட்டுமே நான் சொல்வேன், வேற எதையும் பேச மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால். மக்கள் அதை புரிஞ்சுங்க. கண் எதிர்க்க இவ்வளவு இருக்குது. ஒரு காலத்துல வந்து ஷீலா தீட்சித் அவர்களுக்கு பாருங்க, ஒரு முதலமைச்சருக்கு மாம்பெரிய ஊடா பேலஸா அப்படின்னு கேட்டவர் இன்னைக்கு அவருடைய வீடுன்னா அதுக்கு எத்தனை கோடிகள் செலவு. டாய்லெட்ல இருந்து எல்லாத்துலயும் அப்படியே பல மார்பிள போட்டு இழைச்சி வச்சுக்கிறாங்க. எவ்வளவு கோடிகள். இத வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஒரு பத்திரிகையாளர் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு பஞ்சாப்ல அங்க வச்சு கேஸ போட்டு பொய் கேஸ போட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கேஸ்ல இருந்து வெளில வராங்க. இப்படி எல்லாம் பண்றவரு இவரு சொல்றாரு சர்வாதிகாரம் ஜனநாயகத்தை காப்பாற்றணும். ஒன்னே ஒண்ணு சொல்லியிருந்தாரு, அது நாட்டுக்காக நாட்டை காப்பாற்றுவதற்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் சிறைக்கு செல்ல தயார் அப்படின்னு. கரெக்ட். இவரு ஜெயிலுக்கு போனாதாங்க நாடு காப்பாற்றப்படும். அதுக்காகவாது இவரை கொண்டு போய் உள்ள போடுங்க. மீண்டும் வந்து மக்கள் பணியில் தொடருவேன்னு தான் சொல்லி அறிவிச்சிருக்காரு சார். வரட்டும், கோர்ட்டு கேஸ் முடியட்டும், அப்புறம் தெரியும் மக்கள் பணி என்ன பண்ண போறாரு. இவர் பண்ண பணி லட்சணம் தான் தெரியுது. இவர் வீட்டுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணிக்கிறாரு. ஆம் ஆத்மின்றாரு, எல்லா ஆம் ஆத்மி வீட்டுக்கு இப்படிதான் நடக்குதா? எஜுகேஷன் மாடல் அப்படின்னாங்க. கட்சியில வந்து அங்க இருக்கிற பள்ளிகள்லாம் எப்படி வந்து கவனிப்பாரற்ற நிலையில் இருக்குது அப்படின்னு கோர்ட்லயே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணி இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோர்ட்டுக்கு போறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஊபி ஹரியானா இவங்க எல்லாம் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. இத்தனை வருஷமா இப்படிதான் வந்து தண்ணி வந்து மேனேஜ் பண்ணிருந்தாங்களா? எதுக்காகனா ஒரு சீன் போடுறது பாத்தீங்களா, அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள போட்டாங்க அதனால தண்ணி கிடைக்கல அப்படின்னு. என்னங்க பேச்சு இதெல்லாம்? விட்டா இவங்க சொல்லுவாங்க இவங்க வேணும்ட்டானா சரி பண்றாங்க, தண்ணி கொடுக்கல அப்படின்வாங்க. இப்படியே பொய் நாடகம் இப்படித்தாங்க ஏமாத்தி நிற்கிறாரு. ஓகே சார், இறுதிக்கட்ட தேர்தல் வந்து இன்னையோட முடியுது சார், நாடாளுமன்ற தேர்தல். இதுல வந்துட்டு தேர்தல் ஆணையம் செயல்பாடுகள் எப்படி சார் இருந்துச்சு இந்த 7 கட்ட தேர்தல்ல? நல்லாதான் செயல்பட்டு இருக்காங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. தேவையில்லாம நீங்க வந்து குறை சொல்றதுன்னா என்ன ஒண்ணு சொல்லிட்டு போலாங்க. இப்ப சொல்றாங்களா தியானம் பண்ணதை தடுக்க வேண்டும், எலெக்ஷன் கமிஷன் அதனுடைய கடமையிலிருந்து தவறி விட்டது அப்படின்னா தியானம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க இருக்குதா? ஓ சைலண்ட் அவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சைலண்டா தானே இருக்காரு அவரு.
ஏங்க சைலண்ட் அவர்ஸ்ல சைலண்டா இருக்கிறது ஒரு பெரிய குற்றமா? அதுக்குள்ள காங்கிரஸ் கட்சி இங்க தமிழ்நாடு உடனே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இது வந்து அப்படியே வந்து வாக்காளர்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு, இன்டைரக்ட் பிரச்சாரம் அப்படின்னு. ஏன் நீங்களும் போய் பண்ணுங்களேன்? உங்களை யாரும் தியானம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லல. உங்களை யாரு இந்த கை பிடிச்சி தடுத்தது? அவர் எதை பண்ணாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லணும். இது வேற ஒண்ணு இல்லைங்க. நாளைக்கு தோத்து போட்டாங்கன்னா இதை ஒரு காரணமா சொல்லலாம். பாத்தீங்களா தியானம் பண்ணாரு அதனாலதான். சரி, இதுக்கு முன்னாடி 6 ஃபேஸ் முடிச்சு போச்சு. இன்னைக்கு 57 சீட்ல தான். இருந்தாலும் சொல்லிக்க வேண்டியதுதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாம் கேனையர்கள் என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறாங்க. அது நாமளும் பல நேரங்கள்ல அப்படி நடந்துட்டதுனால அவங்க அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்காங்க போல இருக்கு. பார்க்கலாம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் இதுக்கு சரியான முடிவு வரும்னு நினைக்கிறேன் சார். ஓகே சார். இன்று வந்துட்டு மாலை வந்து எக்ஸிட் போல் வந்து வெளியில வர இருக்குது சார். உங்களோட கருத்து கணிப்பு என்ன சார்? இல்லம்மா, நான் எப்பவுமே இந்த எக்ஸிட் போலு, ப்ரீ போலு, போஸ்ட் போலு இந்த விஷயங்கள்லாம் வந்து அப்படி என்ன சொல்றது, இந்த கன்னித்தீவு படிக்கிற மாதிரி ஜாலியா இது பண்ணிட்டு போனோமே தவிர இதுக்கு நான் சீரியஸா முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 2019லயே இந்த ப்ரீ போல் சர்வே வந்தது, அதுக்கப்புறம் எக்ஸிட் போல் வந்தது. எக்ஸிட் போல்லையும் பாத்தீங்கன்னா அதை பாருங்க, இவங்க வந்து சொன்னது கிட்டத்தட்ட சரியா இருந்தது, இவங்க சொன்னது வந்து 10% இதுவா இருந்தது அப்படின்னு சொல்லாங்களே தவிர இதுல எத்தனை எக்ஸிட் போல் ஊத்திக்கிச்சு அப்படின்றத பத்தி நம்ம யாரும் கவனிக்கிறது கிடையாது. நான் அப்படி ஜாலியா எடுத்துட்டு போலாம். நான் வந்து இவிஎம்ல இருந்து வர ரிசல்ட்டை மட்டும் தான் கணக்குல எடுத்துக்கிறது சார். ஓகே சார். இப்போ திமுக அலுவலகத்துல பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து RS பாரதி தலைமையில வந்து நடைபெற்று வருது சார். இதுல எந்த மாதிரியான ஆலோசனைகள் எடுப்பாங்க சார்? இது தேர்தல் முடிவுகள் இப்படி இருந்தா என்ன பண்ணலாம், அப்படி இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒண்ணு. அடுத்தது இவங்க தான் நம்பிக்கையோட இருக்காங்கல்ல. அப்போ என்ன மாதிரியான மந்திரிகள், யாருக்கு மந்திரி, இதெல்லாம் வந்து சொல்ல போனா தலைமை தான் முடிவு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அதுக்கப்புறம் பொதுக்குழு கூடுறது. நான் ஒன்னு கேட்கிறேன், இன்னைக்கு தேர்தலில் எந்த கட்சியிலேயாவது நாங்க இதை வந்து பொதுக்குழுல கூடி என்ன மெஜாரிட்டி இருக்கோ அந்த மாதிரி தான் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களா? தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் பொதுக்குழு, செயற்குழு எல்லாம் ஆமானம் போறாங்க. அதை உடனே நிறைவேற்றதுதான் சொல்ல போறாங்க. இந்தியா முழுக்க இந்த மாதிரி மாநில கட்சிகள்லாம் இப்படித்தான் இது பழக்கமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த மாதிரி ஒரு தேர்தல் முடிந்த பிறகு மாவட்ட செயலாளர்கள்லாம் கூப்பிட்ட உடனே சொல்லுவாங்க, நல்லா வேலை பார்த்தீங்க, ஆனாலும் வந்து 2026க்கு இன்னும் நல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி அடிக்கடி மீட் பண்ணும்போது, அதுவும் திமுக பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்களோடுங்க கீழ்மட்டத்துல வட்ட செயலாளர்கள் மட்டத்துல கூட பாத்தீங்கன்னா நான் கண்ணு இருக்க பார்த்திருக்கேன். வாரம் ஒரு சின்ன மீட்டிங் நடக்கும். மாசத்துக்கு ஒரு தடவை பகுதி நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடக்கும். இது வந்து அந்த கட்சி அமைப்பை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது. மற்றபடி இதுல என்ன பெருசா முடிவு எடுப்பாங்கன்னா எந்த முடிவா இருந்தாலும் தலைவர் தாங்க எடுப்பாங்க. இவங்க எல்லாம் என்னது எடுக்கிறாங்க. அதனால அது வந்து ஒரு சம்பிரதாயம்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா தேர்தல் முடிஞ்சு அதுக்கப்புறம் அப்படியே அமைதியா இருந்ததுல எல்லாம் ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பாங்கல்ல தேர்தல்ல. அதனால இப்போ எல்லாமே ஒன்னா சேர்ந்து எப்படி வேலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பேசிக்கிறதுக்கு கூட இருக்கலாம். மற்றபடி இதுல என்ன பெரிய முடிவு எடுக்க போறாங்க? எந்த முடிவா இருந்தாலும் எந்த தேர்தல் முடிவுகள் பிறகு இந்த அமைச்சர்களோட மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவலாம் வந்துட்டு இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கலங்க. இது பாட்டுக்கு அப்படியேதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னும் பெரிய மாற்றம்லாம் வரும் நான் எதிர்பார்க்கல. ஏன் மாவட்ட செயலாளர்கள் வந்து பேசினாலும் என்ன இவங்க மாவட்ட செயலாளர்கள் தான் இந்த பேருக்கு மந்திரி பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல போறாங்களா? எதுவா இருந்தாலும் கட்சி தலைவர் தானே முடிவு எடுக்க போறாரு. இது வெறும் ரிச்சுவல் தான், வேற ஒண்ணும் கிடையாது. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி சார்.